சேவையா தேவதானாம் சேவையா தேவதானாம் न भवति सुकलेशः न भवति सुकलेशः न भवति सुकलेशः संशयो नास्ति तत्र संशयो नास्ति तत्र संशयो नास्ति तत्र अजनिममृतरूपम् 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 साम्भमीशं भजन्ते साम्भमीशं भजन्ते साम्भमीशं भजन्ते य इह परमशौक्यम् यैक परमसौख्यं यैक परमसौख्यं देहि धन्या लभन्ते देहि धन्या लभन्ते देहि धन्या लभन्ते जननमृत्युदानां सेवया देवदानाम् जनन मृदुयुतानां सेवया देवतानां जनन मृदुयुतानां सेवया देवतानां न भवति सुकलेशः संशयो नास्ति तत्र न भवति सुकलेशः संशयो नास्ति तत्र न भवति सुकलेशः संशयो नास्ति तत्र अजनिममृतरूपं साम्बमीशं भजन्ते अजनिममृतरूपं साम्बमीशं भजन्ते अजनिममृतरूपं साम्बमीशं भजन्ते य इह परमशौक्यम् देहि धन्या लभन्ते यैक परमसौख्यं देहि धन्या लभन्ते यैक परमसौख्यं देहि धन्या लभन्ते जनन मृत्युयुतानां सेवया देवतानां न भवति सुकलेशः संशयो नास्ति तत्र अजनिममृतरूपं साम्बमीशं भजन्ते यैक परमसौख्यं देहि धन्ये लभन्ते देहि धन्या लभन्ते देहि धन्या लभन्ते சாரி மேம் வெரி குட். இப்போ 82வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கும் பொழுது பரமேஸ்வரனுக்கும் நாராயணனுக்கும் உள்ள ஒற்றுமையை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். அவருக்கு இவர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றார், இவர் அவருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றார், ஒவ்வொரு 2 பேருமே ஒண்ணுங்கிறத கொண்டு வந்து முடிச்சிருப்பார். பரபிரம்மம் யாருன்னா சங்கரனும் நாராயணனும் பரபிரம்மம் 2மே சேர்ந்த ஒரே மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்துல முடிச்சாருங்கிறத பார்த்துட்டு நம்ம இங்க வந்தோம். அடுத்தது 83வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார், அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், சிறு சிறு தேவதைகளிடம், அது வேறு உருவங்கள் உள்ள தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சிறு சிறு தேவதைகள் அப்படின்னு கொண்டு போறார். அந்த தேவதைகள்ட்ட எல்லாம் போய் கேட்கிறீங்களே, எல்லார்கிட்டையும் போய் கேட்கிறீங்களே, நீங்க வழிபடுற அந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த தேவதைகள் எல்லாம் ஜனன மிருத்யுதானாம் சேவையா தேவதானாம், நீங்கள் சேவையா தேவதானாம், நீங்கள் சேவிக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் எல்லாம் ஜனன மிருத்யுதானாம் அப்படின்னா என்னன்னா அந்த தேவதைகளுக்கு ஜனனம் மரணம்னு உண்டு.
அந்த நீங்க வழிபடுற அந்த தெய்வங்களுக்கு ஜனனம் மரணம் அப்படிங்கிறது அவளுக்கு உண்டு. அப்படி ஜனன மரணத்தோடி கூடிய தேவதைகளை வழிபடுறதுனால உங்களுக்கு எல்லாம் என்ன சுகம் கிடைக்க போறது? நபவதி சுகலேஷா. அப்படி அவளை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது? எந்த சுகமும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லையே. அவளால உங்களுக்கு என்ன சுகத்தை தர முடியும் அப்படிங்கிற. என்ன சுகத்தை தர முடியும்? சம்சயோ நாஸ்தி தத்ர ந அஸ்தி தத்ர. ஒண்ணும் தர முடியாதுன்னு அர்த்தம். அவளால எதுவும் தர முடியாது. அதுல ஒண்ணு, ஆனா அதுல ஒண்ணும் குறை இல்லை. அவளை வழிபடுறோம் அப்படின்னா அதுல ஏதாவது குறையா அப்படின்னா அது குறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளை வழிபடுறதெல்லாம் ஒண்ணும் குறையெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன, இந்திரன் ஒரு சிறு தெய்வம், சிறு தேவதை அப்படின்னு வச்சுக்கோம். இந்திரனை எடுத்துட்டோம்னா அவனுக்கும் அந்த இந்திரனுக்கும் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்துங்கிறது உண்டு. அதுதான் சொல்ல வர, அவனுக்கும் உண்டு, ஒண்ணு இருக்கு. நாம போய் இப்ப இந்திரன் கிட்ட நான் யாரெல்லாம் வளர்த்து எல்லாத்தையும் பண்ணி எனக்கு இத்த கூட இந்திரா அத கூட இந்திரா அப்படின்னு கேட்டா அவனே லிமிட்டடு. அவனுக்கே இவ்வளவுதான் ஒரு லிமிட் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு நமக்கு என்ன தர முடியும்? அப்படியே தந்தாலும் எவ்வளவு தர முடியும் அப்படின்னு அவனுக்கே லிமிட் ஆச்சே. அவனால உனக்கு எந்த அளவுக்கு சுகத்தை தர முடியாது. அதுல எந்த டவுட்டுமே இல்லை அப்படிங்கிறார். அதுல எந்த டவுட்டும் இல்லை. அஜனி அமிர்த ரூபம் சாம்பவீஷம் பஜதே. அப்ப நான் என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணணும்? சோ இதுல எந்த சுகமும் இல்லை அப்படின்னும் போது என்ன பண்றது அப்படின்னா, நீ பரமேஸ்வர சாம்ப ச அம்ப ஈசம், அம்பாளுடன் சேர்ந்த ஈஸ்வரனாகிய சாம்பவீசம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ஈஸ்வரனே, அவனை பஜித்தோமானால், அவனை வணங்கினோமானால் அவன் அமிர்த ஸ்வரூபம். அவன் எப்பேற்பட்டவன்? அவன் அமிர்த ரூபம். அவருக்கு இறப்புங்கிறதே கிடையாது. ஏன் இறப்புங்கிறதே கிடையாது? பிறப்பு இறப்பிற்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவர். இததான் நம்ம நிறைய பாட்டெல்லாம் இருக்கு. தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உனக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோய்யா அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்ல ஒரு அருமையான பாட்டே இருக்கு. அவர் பிட்டுக்கு மனசு வந்தார், அவரை காலால எட்டி உதைச்சா அப்படின்லாம் சொல்லி அவரை பல விதமா இப்படி எல்லாம் நீ அவஸ்தைப்படுறியே பரமேஸ்வரா, உனக்கு அப்பா அம்மா இருந்தாக்க உனக்கு இந்த அவஸ்தையெல்லாம் உனக்கு இருக்குமா? உனக்கு சப்போர்ட் பண்ண உங்க அப்பா அம்மா இருப்பாளோரியோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் தமிழ்ல. அப்ப தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உனக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோய்யா. அப்ப தந்தை தாய் இல்லாதவர் அப்படிங்கிறத உணர்த்ததுக்கு இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமும் நிறைய நம்மளால கேட்டு இருக்க முடியும். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை யார் பஜந்தே அப்படின்னா பஜிக்கிறார்களோ, யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் அஜனிம் அமிர்த அரூபம். அஜனிம், ஜனிம்னா ஜனித்தல், அஜனிம்னா பிறப்பில்லாதவர் அப்படிங்கிற அர்த்தம். பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவரான அந்த பரமேஸ்வரனை நீ பஜிப்பதினால் அமிர்த ரூபம் உள்ளவர் அவர். அப்பேற்பட்டவர் உனக்கு என்னத்தை கொடுப்பார்? ஈக பரம சௌக்கியம். இங்க என்னத்தை கொடுப்பார்? ஈகலோகத்தில் உனக்கு பரம சௌக்கியத்தை கொடுப்பார். தேகி தன்யா லபந்தே. அப்போ அந்த பரம சௌக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த லோகத்தில் மோட்ச சௌக்கியம், அதுதான் நமக்கு வேணும். மோட்ச சௌக்கியத்தை அவர் கொடுப்பார். பிறவி பயனை எய்தியவர்கள் ஆவார்கள். பரமேஸ்வரா ஒன்ன புடிச்சுண்டா போதும், அமிர்த ரூபம் நீ, ஒன்ன புடிச்சுண்டா அவளுக்கெல்லாம் நீ மோட்ச சௌக்கியத்தை கொடுத்துருவ. அவர்கள் எல்லோரும் பிறவி பயனை அடைந்தவர்கள் ஆவார்கள். அதனால நமக்கெல்லாம் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அவனுடைய பாதத்தை புடிச்சுக்கோங்கோ, அவனுடைய பாதார விந்தங்கள்ல பணி செய்யுங்கோ, அவனுக்கு சேவை செய்யுங்கோ. பஜந்தே அப்படின்னா வெறும் பஜனை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. தேவையான என்னென்ன பணிகளை எல்லாம் உங்களால பண்ண முடியுமோ அத்தனை பணிகளையும் அவ்வளோ சேவையையும் நீங்க அவனுக்கு பண்ணுங்கோ, உங்களுக்கு மோட்ச சௌக்கியம் கிடைக்கும். சிறு சிறு தெய்வங்களை வேண்டும் போது அவளுக்கே லிமிட்டடு. அவளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் அவளால கொடுக்க முடியும். மீதி அதுக்கு மேல அவளால எதுவும் கொடுக்க. ஏனெனில் அவர்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்துங்கிறது ஒண்ணு உண்டு. அதுதான் முன்னாடியே சொல்லியிருக்கார் பகவான் கீதையில, சத்தியலோகம் வரைக்கும் நீ போனாலும் திரும்பி நீ கீழே வந்துதான் ஆகணும். ஏன்னா பிரம்மாவுக்கே அவருடைய ஆண்டு காலம் முடிந்த பிறகு வேற ஒரு பிரம்மா வருவார் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீ மோட்சத்தையோ கைவல்யத்தையோ அடையறதுக்கு தான் நீ நினைக்கணுமே தவிர
இந்த இகலோகத்தினுடைய சுகத்தை எல்லாம் நீ நினைச்சிட்டு சிறு சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி போகாதே அப்படின்னு சொல்லி இதுல இந்த ஸ்லோகத்துல சொல்ல வரார். மகேஸ்வரி. ஜனன மிருத்யுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி தேவதானாம் நபவதி சுகலேஷः संशयो नास्ति तत्र अजनिममृतरूपं साम्पमीशं भजन्ते यैह परमसौख्यं देहि धन्या लभन्ते. உச்சரிப்புல எதுவும் பிரச்சனை இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் லைன் தேர்ட் லைன் எல்லாம் வரும்போது அந்த எண்டுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. முடியும், வராதது இல்ல, எண்டுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே. மீனா ஹரிதீர்த்தம். சொல்றேன் குருஜி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஜனன மிருத்யுதானாம் சேவையா தேவதானாம் நவபவதி சுகலேஷக நவபவதி இல்லமா, நபவதி கரெக்ட் தானே? சொல்லுங்க. நபவதி சுகலேஷக संशयो नास्ति तत्र अजनिममृतरूपं साम्बमीशं भजन्ते यैह परमसौख्यं देहि धन्या लभन्ते. சரியா வரல, ராகு தப்பு. நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் குருஜி. ஓகே, அப்பா சொல்லியிருக்கேன். நவநீதா. जनन मृत्युतानां सेवया देवतानां न भवति सुकलेशः संशयो नास्ति तत्र अजनिममृतरूपं साम्बमीशं भजन्ते यैह परमसौख्यं தேஹி தன்யா லபந்தே. சித்ரா புருஷோத்தமன், நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. சொல்றேன் மாமி. சிவதவ பரிச்சர்யா சிவதவ பரிச்சர்யா சிவதவ பரிச்சர்யா சந்நிதானாய கௌர்யா கௌர்யா சந்நிதானாய கௌர்யா சந்நிதானாய கௌர்யா பவ மம குணதுர்யாம் பவ மம குணதுர்யாம் பவ மம குருதுர்யாம் திரும்ப பவ மம குணதுர்யாம் புத்தி கன்யாம் பிரதாஸ்யே புத்தி கன்யாம் பிரதாஸ்யே புத்தி கன்யாம் பிரதாஸ்யே சகல புவன பந்தோ சகல புவன பந்தோ சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ சச்சிதானந்த சிந்தோ சச்சிதானந்த சிந்தோ சதய ஹிருதய கேஹே சதய ஹிருதய கேஹே சதய ஹிருதய கேஹே சர்வதா சம்வசத்வம் சர்வதா சர்வதா சம்வசத்வம் சர்வதா சம்வசத்வம் शिव तव परिचर्या सन्निधानाय गौर्या शिव तव परिचर्या सन्निधानाय गौर्या शिव तव परिचर्या सन्निधानाय गौर्या भव मम गुणधुर्यां बुद्धिकन्यां प्रदास्ये
भव मम गुणदुर्यां बुद्धिकन्यां प्रदास्ये भव मम गुणदुर्यां बुद्धिकन्यां प्रदास्ये सकल भुवन बन्धो सच्चिदानन्द सिन्धो सकल भुवन बन्धो सच्चिदानन्द सिन्धो सकल भुवन बन्धो सच्चिदानन्द सिन्धो सदय हृदय गेह सर्वदा संवशत्वम् सदय हृदय गेः सर्वदा संवशत्वम् सदय हृदय गेः सर्वदा संवशत्वम् शिव तव ओके शिव तव परिचर्या सन्निधानाय गौर्या भव मम गुणदुर्यां बुद्धिकन्यां प्रदास्ये सकल भुवन बन्धो सच्चिदानन्द सिन्धो सदय हृदय गेः सर्वदा संवशत्वम्. வெரி குட். Thank you. ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, புத்தி மனஸ் இது ரெண்டையும் வச்சுட்டு விளையாடுறார். புத்தி மனசு இது ரெண்டையும் வச்சு விளையாடுறார். இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கரணம். இதெல்லாம் சேர்ந்தது பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கரணம்ங்கிறது. இது சூக்ஷ்ம சரீரத்துல அடக்கம். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட இந்த மனசும் புத்தியும் டிசைட் பண்றதுல ஈடுபடும். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் இந்த மனசும் புத்தியும் டிசைட் பண்றதுல ஈடுபடும். அத சித்தமும் அகங்காரமும் அதுல ஈடுபடுமா அப்படின்னா அதுல ஈடுபடாது. அப்ப மனசுனா என்ன அப்படின்னா எமோஷனலா டக்குன்னு அப்படி எடுத்த உடனே டகால்னு வேலை செய்யறது மனசு. அப்ப புத்தி இன்டலெக்சுவலா யூஸ் பண்ணும். இன்டலெக்சுவல் ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்றது. அதுக்கு என்ன எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்க்கிறோம், ஒரு விஷயத்த கண்ணால பார்க்கிறோம். பார்த்த உடனே ஓ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்போம். அப்படி தோன்றது எப்படின்னா எது அதுக்கு காரணம் அப்படின்னா தோண வைக்கிறது மனசு. சரி, ஒரு புடவையை பார்க்கிறோம், அந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, நன்னா இல்லைன்னு நினைக்கிறது, இப்படின்னு தோண வைக்கிறது. நன்னா இருக்கா நன்னா இல்லையா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறது இல்ல, அது டக்குன்னு அதை பார்த்த உடனே அது அந்த வேலையை செய்கிறது மனசு. சரி, ஓகே. இப்ப அதோட விலை என்ன? இப்ப அதை பார்த்த உடனே என்ன பண்ணும் மனசு? அதை நம்ம வாங்கிக்கலாமான்னு தோணும். உடனே என்ன பண்ணும்? அதோட விலை என்னன்னு பார்ப்போம். பார்த்தா அதுல ஒரு 5000 ரூபான்னு போட்டிருக்கோம். கையில 3000 ரூபா தான் இருக்கு. அன்னைக்கு எல்லாம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இல்ல, அது இருந்தா இப்ப மாதிரி யூபிஐ மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கையில ஆனா அவங்கிட்ட 3000 ரூபாய் தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல சரி இது நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு டிசைட் பண்றான். அந்த டிசைட் பண்றதுதான் புத்தி. மனசுக்கு பார்த்த உடனே பிடிச்சு போறது இல்ல பார்த்த உடனே பிடிக்காத போயிருக்கு. பிடிச்சு போறதுன்னு பொழுது அதை வாங்கினா என்னன்னு தோன்றது. விலைய பார்த்து தன்னால முடியுமா முடியாதா, அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத டிசைட் பண்றது புத்தி. அப்ப மனசு தகால டிசைட் பண்ணும், புத்தி ஆராய்ந்து முடிவெடுக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மனசு அப்பப்ப மாறும், ஒரே மாதிரி இருக்காது, அப்பப்ப மாறும். இதே சிவானந்த லகரியில பல ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியால் சொல்லியிருக்காரு. மனசு ஒரு குரங்கு, மனசு ஒரு காடு, இப்படி விதவிதமா மனசை வர்ணிச்சிருக்காரு. கீதையிலயும் அர்ஜுனன் கிட்ட சொல்லும் பொழுது இந்த மனசை அடக்குன்னு சொன்னா அவ்வளவு ஈஸின்னு நினைக்காத, அது அவ்வளவு ஈஸியா அடங்காது, கொஞ்சம் கொஞ்சமா நீ உங்ககிட்ட உன் வசப்படுத்தணும்னு உபதேசம் பண்ணுவார் கீதோபதேசம் பண்ணும் போதும். புத்தியால ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா புத்தி ஒன்ன டிசைட் பண்ணி எடுத்துடுத்துனா அதை மாத்த மாட்டோம். அப்படியே வேற வழி இல்ல மாத்திக்கணும்ன்ற சிச்சுவேஷன் வந்தாலும் அதை மாத்திக்கிறதுங்கிறதுக்கும் டைம் எடுக்கும். எப்படி ஒரு டிசைட் பண்றதுக்கு அந்த டைம் எடுக்கிறதோ அந்த மாதிரி அந்த டெசிஷனை மாத்தணும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். இதுதான் மனசுக்கும் புத்திக்கும் உள்ள டிஃபரன்ஸ்.
இப்ப இதுல என்ன சொல்றார், ஏன் புத்தியாகிய பெண்ணை, இப்ப தன்னுடைய புத்தியை பெண்ணாக பாவிக்கிறார், உருவகப்படுத்திக்கிறார். நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறார் ஆச்சாரிய சுவாமிகள். என்னோட புத்திங்கிற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கோ பரமேஸ்வரா, அவளை நான் உனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறேன். ஏன்னா புத்திங்கிற பெண்ணு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு யோசிச்சு முடிவெடுப்பாளாம். ஒரு இடத்துல அதான் சொன்ன, ஒரு டிசைட் பண்ணிட்டா அவ அதுல இருந்து மாறாது. புத்திங்கிறது அப்படியே மாறணும்னாலும் அதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் அந்த பீடிகையை முன்னாடி கொடுக்கிறார். ஒரு இடத்தில் இருந்து பெண்ணாகப்பட்டவள் இன்னொரு இடத்திற்கு போறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் விரும்ப மாட்டா. யோசிச்சு யோசிச்சு 1000 தடவை யோசிச்சு முடிவெடுப்பாள். ஏன் பரமேஸ்வரன் கிட்ட போக வேண்டிக்கணும்னா கூட நம்ம புத்திய ஏன் நம்ம பரமேஸ்வரன்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஏன் நம்ம பரமேஸ்வரன்கிட்ட வேண்டிக்கணும்னு போறோம் அப்படின்னா இந்த புத்தியை ரூல் பண்றவரே பரமேஸ்வரன் தான். இப்ப ஒரு காயத்ரி மந்திரமே சொல்றோம் அப்படின்னா அது காயத்ரி மந்திரம் அப்படின்னோடனே அது ஏதோ ஒரு பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் தோணும். அதற்கு தேவதையே ஈஸ்வரன் தான். அது அந்த ஸ்லோகத்தினுடைய நடுவுல இருக்கிற பர்கோ அப்படிங்கிற வார்த்தை, முழு ஸ்லோகத்தை சொல்றதுக்கு இல்ல, பர்கஹ அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு ஈசன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எங்களுடைய புத்தியை கூர்மைப்படுத்துவாயாக அப்படின்னு தான் கேட்கிறான். அது சொல்லும் பொழுது எங்களோட புத்திய நீ கூர்மைப்படுத்து அப்படின்னு, இல்லைன்னா தூண்டி விடு அப்படின்னு சொல்லி கேட்பதாகத்தான், பரமேஸ்வரன் கிட்ட கேட்பதாகத்தான் அந்த காயத்ரி மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணுவா. அப்படின்னு புத்தியாகிய நான் என்னோட கன்னிகையை உனக்கு கன்னிகாதானம் பண்ணித்தரேன். இந்த ஸ்லோகத்துல விசேஷ அர்த்தமா நிறைய இருந்தாலும் டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. என்ன சொல்றார், சிவதவ பரிச்சர்யா சந்நிதானாய கௌரியா. ஏ பரமேஸ்வரா, இந்த புத்திங்கிற கன்னிகைய உனக்கு மட்டும் உபச்சாரம் பண்ணுவாளா? அப்படி நான் கன்னிகையை நான் உனக்கு பண்ணி கொடுத்தா நீ என்ன நினைச்சுப்ப? ஒருவேளை உனக்கு மட்டும் அவ உபச்சாரம், பரிச்சரியானாக்க உபச்சாரம் பண்றது, உதவி செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உனக்கு மட்டும் பண்ணுவார்னு நினைச்சுக்காத. யாரு? கௌரியா. அவ யாருக்கும் பண்ணுவாளா? கௌரியுடன் கூடி. அந்த கௌரி உனக்கு எப்படி பணிவளை? இப்ப கௌரியா அப்படின்னா கௌரியுடன் கூடி இருக்கக்கூடிய பரமசிவனே. அந்த கௌரியாகப்பட்டவள் உனக்கு எப்படி, அவளுக்கு ரொம்ப உபச்சாரம் பண்றது, பரமசிவனுக்கு உபச்சாரம் பண்றது, சர்வீஸ் பண்றது, உபச்சாரம் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சேவை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். அப்பேற்பட்டவள் அவ எப்படி உனக்கு பண்ணுவாளோ அந்த மாதிரி உங்க 2 பேருக்கும் சேர்த்து இவள் பண்ணுவாள். இதுதான் சௌந்தரிய லகரியிலேயே கூட ஆச்சாரிய சுவாமிகள் சொல்றார், அம்பாளும் பரமேஸ்வரனுமா நீங்க என் மனசுல உட்காருங்கோ அப்படின்னு தான் கூப்பிடுறாரு ஆச்சாரிய சுவாமிகளும். சௌந்தரிய லகரியிலையும் சொல்றார், உனக்கு அப்படி அவ கூட்ட நாழிக்கம் பண்றதுக்கு தகால் எழுந்து வந்துருவாளாம் அம்பாள் உபச்சாரம் பண்றதுக்கு. அப்பேற்பட்டவா அந்த அம்பாளையே போய் நீ பரமேஸ்வரனுக்கு அது செய் இது செய்யலாம் கேட்க கூடாது. அதனால நீங்க 2 பேரும் ஒன்னா என் மனசுல உட்கார்ந்துக்கோங்க. கௌரியும் நீயும் என்னோட மனசுல ஒன்னா உட்கார்ந்துக்கோங்க. 2 பேருமா உட்காந்துன்னா இந்த என்னுடைய புத்தியானவள் உங்க 2 பேருக்குமே உபச்சாரம் பண்ணுவா. நான் சத்குணம் நிறைந்த பவமம குணதுர்யாம். குண என்ன குணம்? சத்குணம் நிறைந்த என்னுடைய புத்தியானவள் சத்குணம் நிறைந்தவளாக நிறைஞ்ச அந்த கன்னிகையை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ல அம்பாளும் பர்மிஷன் கொடுத்துட்டா அப்படிங்கிறார். உடனே அம்பாளுமே புத்தி கன்யாம் பிரதாசியே நான் கொடுக்குறேன், அதுக்கு அம்பாளுமே பர்மிஷன் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கார் அவர்? யார்? இப்போ பரமேஸ்வரன் தட்ச பிரஜாபதியினுடைய தட்ச பிரஜாபதி பரமேஸ்வரனினுடைய மாமனார் அப்படிங்கிறது. அப்ப தாக்ஷாயணி அப்படிங்கிற ரூபத்துல கௌரியாகப்பட்டவள் பார்வதியாகப்பட்டவள் அப்ப இருந்தா. தட்ச பிரஜாபதியினுடைய மகளாக இருந்தாள். தாட்சாயணிய கல்யாணம் பண்ணின்றதுனால தட்ச பிரஜாபதி மாமனார் ஆயிட்டார். ஆனா மாமனார் வீட்டுல பரமசிவனுக்கு மரியாதை இருந்ததா அப்படின்னா இல்ல. ஏன் பரமேஸ்வரா, அங்க உனக்கு மரியாதையே இல்லை. ஆனா நான் புத்தியின் தந்தை, அப்ப நான் உனக்கு மாமனார். நீயும் உமையாளுமாக என்னுடைய மனசுல உட்காந்துக்கோங்க. நான் என் மாப்பிளைக்கு எப்படி பணிவிட பண்ணணுமோ அந்த மாதிரி உனக்கு எல்லா உபச்சாரமும் மரியாதையும் அப்படி கொடுக்கிறேன். அத்தனையும் நான் பண்றேன். சகிருதய
சதய ஹிருதய கேகே, என்னுடைய ஹிருதயத்தில் வந்து நீ வாசம் செய், என் மனசிலேயே இரு. அப்ப நான் உனக்கு சர்வதா சம்பசத்வம், அப்ப நான் உன்னுடைய எல்லா உனக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் அவ்வளவு மரியாதையும் கொடுத்து அவ்வளவு உபச்சாரமும் நான் பண்றேன் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூப்பிடுறார்? சகல புவன பந்தோ, சகல புவன பந்தோ, எல்லா உலகத்திற்கும், புவனம் உலகம் எல்லாருக்கும் தெரியும், சகல உலகத்திற்கும், புவன பந்தோ பந்துக்களுக்கெல்லாம் தலைவனே, சகல புவனத்திலும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பந்துக்களாய் இருப்பவனே, சச்சிதானந்த சிந்தோ, சத்து சித்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனே, சச்சிதானந்த கடலாக இருக்கும் பரமேஸ்வரனே, நீ என்னுடைய மனசிலேயே சஹிருதய கேகே, என்னுடைய மனசில் வந்து உபச்சாரங்களை அனுபவிப்பாயாக. துவம் சர்வதா சம்வசத்வம், நீ என் வசப்படு, எப்பொழுதும் என் வசப்படு, எப்பொழுதும் உமையாளுடன் கூட இருந்து என்னுடைய மனசுல வந்து உட்கார்ந்துக்கோ. புத்திங்கிற கன்னிகையை வச்சு நான் உனக்கு எல்லா சர்வீஸும் நான் பண்றேன், நான் மாமனாரா இருந்து உனக்குரிய மரியாதை எல்லாம் அந்த இடத்துல கொடுக்குறேன், அந்த கன்னிகையை நான் உனக்கு கன்னிகாதானம் பண்ணி தரேன்னு ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்லியிருக்கார். ஹேமா வெங்கட்ராமன் சொல்றேம்மா. शिव तव परिचर्या सन्निधानाय गौर्या भव मम गुणदुर्यां बुद्धिकन्यां प्रदास्ये सकलभुवनबन्धो सच्चिदानन्दसिन्धो सदय हृदयगेहे सर्वदा संवसत्वम्. வெரி குட். உஷா சேகர் சொல்றேன். शिव तव परिचर्या सन्निधानाय गौर्या पव मम गुणतुर्यां भुक्तिकन्यां प्रदास्ये सकलभुवनपन्तो सच्चिदानन्दसिन्धो सदय हृदयकेके सर्वदा संवसत्वम्. வெரி குட். ஸ்ரீதேவி சாய் நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. சொல். ஜலதி மதன தக்ஷோ, जलधि मतन दक्षो, जलधि मतन दक्षो, நைவ பாதால பேதி, नैव पाताल बेदी, नैव पाताल बेदी, நச்சவன மிருகயாயாம், न च वन मृगयायाम्, न च वन मृगयायाम्, நைவ லுப்தः பிரவீணः, नैव लुब्धः प्रवीणः, नैव लुब्धः प्रवीणः, அசன குசும பூஷா, अशन कुसुमभूषा, अशन कुसुमभूषा, வஸ்திரமுக்யாம் சபர்யாம், சபர்யாம், वस्त्रमुख्यां सपर्यां, वस्त्रमुख्यां सपर्यां, கதய கதமஹந்தே, कथय कथमहं ते, कथय कथमहं ते, கல்பயானேந்து மௌலே, कल्पयानीन्दुमौले, कल्पयानीन्दुमौले, ஜலதி மதன தக்ஷோ நைவ பாதால பேதி, जलधि मतन दक्षो नैव पाताल बेदी, जलधि मतन दक्षो नैव पाताल बेदी, நச்சவன மிருகயாயாம், நைவ லுப்தः பிரவீணः, न च वन मृगयायां, नैव लुब्धः प्रवीणः, न च वन मृगयायां, नैव लुब्धः प्रवीणः, அசன குசும பூஷா வஸ்திரமுக்யாம் சபர்யாம், अशन कुसुमभूषा वस्त्रमुख्यां सपर्याम्, अशन कुसुमभूषा
वस्त्रमुख्यां सपर्या कथय कथमहं ते कल्पयानीन्दुमौले कथय कथमहं ते कल्पयानीन्दुमौले कथय कथमहं ते कल्पयानीन्दुमौले जलधि मतनदक्षो नैव पातालभेदी न च वनमृगयायां नैव लुब्धः प्रवीणः अशनकुसुमभूषा वस्त्रमुख्यां सपर्यां कथय कथमहं ते कल्पयानीन्दुमौले. வெரி குட். ஆச்சாரியால் இப்போ 3 ஸ்லோகங்கள்ல பக்திய பிரதானமா கொண்ட ஸ்லோகங்களா அவர் எடுத்துட்டு வர்றார். நம்ம சுவாமியை 2 விதமா பூஜை பண்ணலாம். ஒண்ணு அந்தர்முகம், இன்னொன்னு பகிர்முகம். பகிர்முகம்னா என்ன அப்படின்னா, வெளியில ஒரு சித்திரப்படமோ இல்ல ஒரு விக்கிரகமோ இல்ல கோவில்ல வச்சிருக்கிற சிலா ரூபமோ ஏதோ வச்சுட்டு பூஜை பண்றது. அந்தர்முகம்னா மானசீகமா பூஜை பண்றது. நம்ம சம்பிரதாயத்துல 2 விதமா பூஜைய பண்றதுக்கும் அக்செப்ட் பண்றா. அததான் ஆச்சாரியாலே தேவி மானச பூஜை, சிவமானச பூஜை இதெல்லாம் எழுதியிருக்காரு. மிருத்யுஞ்சய பூஜை அப்படின்னு எழுதியிருக்காரு. தேவி சதுஷ்டி உபச்சார பூஜை இதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. வெளி பூஜைக்கும் நிறைய புக்கெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாராலையும் ஹிருதய பூஜை மனசுக்குள்ள வச்சுட்டு பூஜை பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால அவர் என்ன பண்றார், முதல்ல எல்லாருக்கும் எதை ப்ரிஃபர் பண்றார் அப்படின்னா, பாஹ்ய பூஜைய நீங்க பண்ணுங்கோ. அதாவது வெளியில முதல்ல பூஜை பண்ண ஆரம்பிங்கோ. அந்த வெளியில பூஜை பண்ண 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 உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அது உனக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கும். அது உன்னுடைய உடம்ப ப்ரிப்பேர் பண்ணும். முதல்ல உன்னுடைய உடம்ப அந்த பூஜையின் நிமித்தம் நீ வளைஞ்சு கொடுத்து அதுல போடுறதுக்கு அது உன்னை ப்ரிப்பேர் பண்ணுமோ இல்லையோ. இப்போ நம்ம உடம்பு கொஞ்ச நாள் உட்கார்ந்து யாராவது படிக்க முடியுதா? பாத்தீங்களா, தரையில முடியாது. ஆச்சாரிய சுவாமிகள் என்ன பண்ணுவார், சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுவார். 4 மணி நேரம் லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, அங்க எரியிற தீபம் மட்டும்தான். அவர் பண்ற பூஜை தான். காலை கூட மாத்த மாட்டார். அப்படியே உட்கார்ந்த படிக்குதான் பூஜை பண்ணுவார். அந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவார். அத மாதிரி நம்மளால முடியுமா? முடியவே முடியாது. அப்படி பண்ணி நம்ம மனச கொஞ்சம் கொஞ்சமா அது மனச அங்க கொண்டு போயிட்டோம்னா உடம்பெல்லாம் திங்க் பண்றதுக்கு இருக்காதுன்னு சொல்றா. அது எப்படிங்கிறது தெரியலமா. அப்படி மனச கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கணும். அப்படி இழுத்துண்டு வந்துதான் அந்த மனசோட பூஜைக்கு கொண்டு வர முடியும். உடம்பையும் மனசையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்தரங்க பூஜையா மானசீக பூஜையா அது மாறும். ஹிருதயத்துல இருக்கிற ஒன்ன அப்ப என்னால பார்க்க முடியுமே, அப்பயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் அவருக்கு வருது. இந்த வெளி பூஜை எல்லாருக்கும் பிரகடனமா இருக்கு, தெரியுது. எல்லாருக்கும் வெளியில இருக்கிற பூஜை பண்றது, ஒரு குத்து விளக்கு பூஜை பண்றது, ஒரு கலசத்தை வச்சு பூஜை பண்றது, ஒரு படத்தை வச்சு பூஜை பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதுல ஆடம்பரம் வந்து விடுறது. எல்லாருக்கும் ஒரே டம்பம் அடிச்சுக்கிற மாதிரி யாருது, டம்பம் தர்ப்பம். ஒரு கோவில்ல ஒரு அபிஷேகம் அதுக்கு போறோம் அப்படின்னா, நான் இவ்வளவு பால் வாங்கி கொடுக்குறேன், ரைட்டு, நான் இவ்வளவு பால் வாங்கி கொடுத்தேன், அத்தை பண்ணேன் இதை பண்ணேன், நான் இவ்வளவு பூ வாங்கி கொடுத்தேன், இவ்வளவு திரவியங்கள் வாங்கி கொடுத்தேன், நான் சாமிக்கு புடவை வாங்கி கொண்டு சாத்தினதுல பாத்தியே எல்லா புடவையும் எல்லாரும் தான் நிறைய பேர் அங்க வாங்கிட்டு வந்திருந்தா. ஆனா எல்லா புடவையும் தான் கொசுவை எடுத்துட்டு போனா உள்ள எடுத்துட்டு போகும்போது. ஆனா காமாட்சிக்கு என் புடவையை தான் கட்டியிருக்கா, நான் வாங்கிட்டு போன புடவையை தான் கட்டினா. இப்படி எல்லாம் என்ன ஆகும், அந்த மனசு நினைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நினைக்கிறதுனால நான் தான் பிரதானம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த பூஜை விஷயத்துல அது போய் சேர்ந்துடக்கூடாது, அதுவும் நடக்கக்கூடாது. கீதையில பூஜை 3 விதமா சொல்றார். சாத்விக பூஜை அப்படின்னா, பூஜையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பகவானே வாய்ப்பு கொடுத்த உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த பூஜையை நீ எப்படி வேணா பண்ணிட்டு வாய்ப்பு கொடுத்த உனக்கு நன்றின்னு சொல்றதா அப்படின்னா இல்ல. சாஸ்திரத்திற்கு தகுந்த மாதிரி எந்த நேரத்தில், அதான் காலம், அந்த காலத்துல பண்ணணும்னு இருக்கோ அந்த காலத்துலதான் பூஜை பண்ணணும். எந்த இடத்துல பண்ணணும்னு இருக்கோ அந்த இடத்துலதான் பூஜை பண்ணணும். எங்க பண்ணினாலும் சிரத்தையோட பண்ணணும்.
இது எல்லாமே இருக்கு. இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இத்தனை பேர் நம்மள பாக்குறாளா, நாம எப்படி பூஜை பண்ணணும்னு பாக்குறாளா, நம்ம பண்ணிருக்கிறது நன்னா இருக்குன்னு சொல்றாளா, நாம இதெல்லாம் பண்ணோங்கிறது அவளுக்கு தெரியுமா? இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல், பகவானே நீ இப்போ இதை என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இல்லையா, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்வது சாத்வீக பூஜை அப்படின்னு கீதையில பகவான் அது அவர் 3 குணங்களை பத்தி சொல்லிட்டே வரச்சே சாத்வீகத்தை சொல்றார். ராஜசத்தையும் சொல்றாரு இங்க ஆச்சாரியால். தாமசத்தை பத்தி சொல்லவே இல்லை. ராஜசத்தை தான் என்ன சொல்றார், நான் பண்ணேன், நான் கொடுத்த ட்ரெஸ், நான் கொடுத்த பால், நான் கொடுத்த மால், நான் வாழ்ந்து வந்த மாலை அப்படின்லாம் அந்த எண்ணத்தோட செய்யறது ராஜசம் அப்படிங்கிறார். இங்க இந்த ஸ்லோகத்துல அவர் சரி இவ்வளோ சொல்றமே, இவ்வளோ முன்னாடி பீடிகை எதுக்கு, இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியால் என்ன சொல்றார் அப்படின்னா, பாஹ்ய வெளி பூஜை, வெளியில இருக்கிற பகவானை பூஜை பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால பண்ண முடியலையே அப்படிங்கிறார் ஆச்சாரியர். என்னடா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு என்னால பண்ண முடியலங்கிறாரே அவரு அப்படின்னு பார்த்தா, ஏன் இதெல்லாம் சொல்றாருங்கிறது இனிமேதான் நமக்கு புரியும். அப்ப யாரால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுதுறது. ஏ பரமேஸ்வரா ஜலதி மதன தக்ஷோ நைவ பாதாளவேசி, ஏ பரமேஸ்வரா அகம் அப்படின்னா கதைய கதம் அகம் தே, கதைய கதம் அகம் தே அப்படி பிரிக்கணும். நான் லாஸ்ட் லைன்ல இருக்கு. அகம் அப்படின்னா நான், அகம் அப்படின்னா நான், தே அப்படின்னா உனக்கு, நான் உனக்கு எப்படி கல்பயானி எப்படி நான் எல்லாவற்றையும் உனக்கு சமர்ப்பிப்பது, இதையெல்லாம் நான் எப்படி சமர்ப்பிப்பது அப்படிதான் ஆரம்பிக்கிறார் கடைசி லைன்ல. கதைய கதமகம் தே கல்பயானீந்து மௌலே, நான் உனக்கு எப்படி இதையெல்லாம் சமர்ப்பிப்பது, எதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கொஸ்டின் போடும் பொழுதுதான் ஒண்ணா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப 3rd லைனுக்கு போவோம். அச்சன தனித்தனியா வார்த்தையா எடுக்கணும். அச்சன குசும பூஷா வஸ்திர அப்படி தனித்தனியா எடுக்கணும். அச்சன அப்படின்னா சாப்பாடு, எப்படி நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன். சரி, அடுத்து அதுல ஒரு டவுட் வருது, ஏங்கிறது அப்புறம் பார்ப்போம். குசும அப்படின்னா என்ன, மலர்கள், எப்படி நான் உனக்கு மலர்களை சமர்ப்பிப்பேன், அதுலயும் அவருக்கு டவுட் வருது. பூஷானா அலங்காரம் பண்றது, அலங்காரம் எப்படி நான் உனக்கு அலங்காரம் பண்ணுவேன், அதுலயும் அவருக்கு டவுட் வருது. வஸ்திரம், எப்படி நான் உனக்கு வஸ்திரங்களை சமர்ப்பிப்பேன்கிறார். ஏன் இதுல என்ன கஷ்டம், இதுல என்ன டவுட் அவருக்கு? எல்லாம் தான் கடையில கிடைக்கிறதே, கடையில கிடைக்கிறத வாங்கி எடுத்துட்டு போய் பண்ண வேண்டியது தானே. இல்ல இவருக்கு என்ன, ஆச்சாரிய சுவாமிகளுக்கு என்ன குறை, அவருதான் நந்தவனம் இருக்கு, தோட்டம் இருக்கு, எங்கே இருந்து வேணாலும் அவர் நினைச்ச நாளைக்கும் புஷ்பம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவளுக்கு அத்தனை பேர் கைங்கரியம் பண்ண காத்துட்டு இருக்காளே, அப்புறம் என்ன அவருக்கு கஷ்டம், ஈஸி தானே. ஆனா ஆச்சாரியால் சொல்றார், எவ்வளவு ஈஸின்னு நினைச்சுக்காதப்பா நீ பரமேஸ்வரா. நீ சாப்பிடுறது என்ன, ஆலகால விஷம், நீ சாப்பிடுறது என்ன, ஆலகால விஷம். இப்ப நீ சாப்பிடுறது விஷம், உன் கழுத்துல பார்த்தாலே தெரியுது, அதை முழுகி வச்சு உன் கழுத்து நீளமா இருக்கு. சரி ரைட்டு, சாப்பிடுறதும் ஆலகால விஷம், அந்த விஷத்தை கொண்டு வந்து உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு என்னால கொடுக்க முடியாதுன்னா ஏன் கொடுக்க முடியாது, அந்த விஷத்தை நான் கொடுக்கணும்னா ஜலதி மதன தக்ஷோ, பார்க்கடலை கடையணும் மத்து போட்டு, ஜலதி மதன, ஜலம்னா பார்க்கடல், ஜலத்தை போய் மத்து போட்டு நான் கடையணும், கடைஞ்சி எடுத்தாதான் விஷம் கிடைக்கும், அதை கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லப்பா, சக்தி இல்லப்பா, என்னால முடியாதுப்பா. சரி, சாப்பாடு கொடுக்க முடியாது. அடுத்தது பூ என்னன்னு பார்த்தா, அவர் தலையில சந்திரன் இருக்கு, அவர் வச்சுட்டு இருக்கிறது சந்திரன், 3ஆம் பிறை சந்திரன், அதுவும் பளபளன்னு மின்னின் இருக்கு, என்றும் வாடாதது. அந்த மாதிரி இருக்கிற சந்திரனும் அந்த பார்க்கடல்ல இருந்து வந்தது தானே, என்னால முடியுமா? அதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கா? அதுவும் என்னால முடியலையே. சரி, பூஷா அப்படின்னு பார்த்தா உனக்கு அலங்காரம் பண்ணணும், அலங்காரம் பண்றதுக்கு நகையெல்லாம் வேணும். நகை வேணும்னா நீ போட்டு இருக்க நகை என்ன, பாம்பு, நான் அத்தை எங்க இருந்து கொண்டு வந்து உனக்கு கொடுப்பேன், அதுக்கும் எனக்கு சாமர்த்தியம் இல்லடா பரமேஸ்வரா. அடுத்தது வஸ்திரம், வஸ்திரத்துக்கு எங்க போறது, பட்டு வேஷ்டியா, ஜம்முன்னு கடையில போய் கிட்டுக்கிட்டு வாழ்ந்து வந்து ஜாமு பிரமாதமா கட்டி விட்டுடலாம். அவர் கண்டது வெறும் அபிஷேக பிரியர், ஜலத்தை துளி தலையில கொட்டி நம்ம பட்டு வேஷ்டி ஜாமுன்னு பட்டையா ஜரிகை வச்சு கட்டி விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா, வந்து பார்த்தா நீ கட்டின்னு இருக்கிறது என்ன, நீ கட்டின்னு இருக்கிறது யானத்தோலு புலித்தோலு, இத்த கட்டின்னு இருக்க, இதெல்லாம் போத்துட்டு இருக்கியே, இதையெல்லாம் நான் எங்க இருந்து கொண்டு
வந்து எப்படி சேகரிச்சுட்டு வந்து உனக்கு கொடுக்கறது? இதையெல்லாம் நான் எப்படி உனக்கு சேகரித்து கொண்டு வந்து கொடுப்பேன்? என்னால அது முடியாதே, எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையேங்கிறார். எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையே. இப்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கு போனோம்னா, விஷத்துக்கு நான் எங்க போவேன்? என்னால பார்க்கடலை கடைய முடியாது. நான் தட்சன் இல்லையே, எனக்கு அதுக்கு முடியாது. தட்சன் என்பதிலிருந்துதான் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையே வந்திருக்குன்னு சொல்றா. டெக்ஸ்டிரிட்டி அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷ்ல வந்தது அந்த தக்ஷன் அப்படிங்கிறதுல இருந்துன்னு சொல்றான். எனக்கு தெரியாதுமா, நான் படிச்சதை சொல்றேன் அவங்களுக்கு. அப்ப சாப்பாடும் கொடுக்க என்னால முடியாது. நைவ பாதாள பேதி, சரி பார்க்கடல்ல இருந்து சந்திரன் வந்தது, ஓகே, அதை கொடுக்க முடியாது. இப்ப நகை வேணும்னா ஏன் என்னால அந்த பாம்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு இவரு. பாம்பை எங்க இருந்து வேணாலும் பிடிச்சுன்னு வந்துடலாமே, ஏன் முடியாதுன்னா பாதாள லோகத்துக்கு போகணும். அப்ப பாதாள பேதி அப்படின்னா பாதாளத்தை, இந்த பூமியை உடைச்சுட்டு நானும் உள்ள போய் என்னால கொடுக்க முடியுமா? அதுக்கு எனக்கு சக்தி கிடையாதே, என்னால முடியலையே, நான் எப்படி உனக்கு ஒரு நகை அணிவிப்பேன்? வனம். அடுத்தது, எனக்கு வனத்துக்கெல்லாம் போய் வேட்டையெல்லாம் ஆட தெரியாது. யானை புலியெல்லாம் வேட்டையாடி நான் எங்க இருந்து ஒரு அம்பை தூக்கிண்டு ஒரு வில்ல தூக்கிண்டு இங்கேருந்து போய் நான் எந்த யானையை வேட்டையாடுவேன், எந்த புலியை வேட்டையாடுவேன், அதுல இருந்து தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு கொண்டு வந்து உனக்கு போட்டு விடுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு சாமர்த்தியமே இல்லையே. நான் கெட்டிக்காரானா இருக்கேனா? இல்லவே இல்லையே. எல்லாம் முடியாதுன்னு சொல்றச்சே, உனக்கு நான் எப்படி பூஜை செய்ய போறேங்கிறார். இப்போ இதுல வெளி பூஜை, பாக்கிய பூஜை அப்படின்னா அதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இத்தனை பிரச்சனை வெளியில. இப்ப வெளி பூஜையை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அவர். இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதனால அப்படின்னா நீங்களாம் பூஜையை பண்ணாம இருந்துருங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தத்துக்கு அங்க போயிடக்கூடாது. நம்ம யார் யாரெல்லாம் வெளி பூஜையை முடிச்சுட்டு அப்படின்னா, முதல்ல ஒண்ணு சொன்னாரே, கீதையில சொல்லி இருக்கு 3 விதமான பூஜை. அந்த 3 விதமான பூஜையில சாத்வீகமான பூஜைன்னா என்ன? சாஸ்திரத்திற்கு உட்பட்டு கால நேரம் அனுசரித்து எந்த நேரத்துல எந்த இடத்துல செய்யணும்னு இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நீ எல்லாம் உனக்காக செய்தது நன்றி, இதை செய்யறதுக்கு எனக்கு இது கொடுத்தியே, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தியே, நன்றின்னு சொல்றையே, அந்த சாத்வீகமான அந்த பூஜையை செய்ய 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 இந்த பாக்கிய பூஜையிலிருந்து நீ விடுபட்டு நீ எதுக்கு கேப்பபிளாவ? தியானம் பண்ண கேப்பபிள். அதுக்கு நீ கேப்பபிள். அப்ப நீ அதுக்கு நீ கரெக்டா அது உனக்கு வந்து நிற்கும். அப்ப நீ அந்தர்யாமியா இருக்கிற என்ன பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவ. அப்படி பூஜை பண்ணும் போது உனக்கு இதெல்லாம் என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சாரிய சுவாமிகள் இந்த ஸ்லோகத்தை கொண்டு வந்து முடிக்கிறார். ஆதிலக்ஷ்மி. நமஸ்தே மேம், சொல்றேன் மேம். ஜலதி மதன தக்ஷோ நைவ பாதாளபேதி நச்சவன மிருகயாயாம் நைவ லுப்த பிரவீணஹ அசன குசுமபூஷா வஸ்திரமுக்யாம் சபர்யாம் கதய கதமகம் தே கல்பயாமி து மௌலே. ஷியாமளா. தேங்க்யூ மேம். जलधि मदन दक्षो नैव पातालभेदी न च वनमृगयायां नैव लुब्धः प्रवीणः अशनकुसुमभूषा वस्त्रमुख्यां सपर्यां कथयकथमहं ते कल्पयामीन्दुमौले. வெரி குட். சாவித்ரி, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே மேம். பூஜ்ய திரவ்ய சம்ருத்தயோ விரச்சிதாஹ பூஜா திரவ்ய சம்ருத்தயோ விரச்சிதாஹ பூஜா திரவ்ய சம்ருத்தயோ விரச்சிதாஹ பூஜாம் கதம் குர்மஹே பூஜாம் கதம் குர்மஹே பூஜாம் கதம் குர்மஹே பக்ஷித்வம் ந ச வாகிடித்வமபி ந வாகிடித்வாபி பக்ஷித்வாபி ந ப்ராப்தம் மயா துர்லபம் ந
प्राप्तं मया दुर्लभम् न प्राप्तं मया दुर्लभम् जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् उमा जानेन देहं विभो उमा जानेन तेऽहं विभो उमा जानेन तेऽहं विभो न ज्ञातं हि पितामहेन हरिणा न ज्ञातं हि न ज्ञातं हि पितामहेन हरिणा न ज्ञातं हि पितामहेन हरिणा तत्त्वेन तत्रूपिणा तत्त्वेन तद्रूपिणा तत्त्वेन तद्रूपिणा पूजा द्रव्य समृद्धयो विरचिताः पूजां कथं कुर्महे पूजा द्रव्य समृद्धयो विरचिताः पूजां कथं कुर्महे पूजा द्रव्य समृद्धयो विरचिताः पूजां कथं कुर्महे पक्षित्वं न च वाकिटित्वमपि न प्राप्तं मया दुर्लभम् पक्षित्वं न च वाकिटित्वमपि न प्राप्तं मया दुर्लभम् पक्षित्वं न च वाकिटित्वमपि न प्राप्तं मया दुर्लभम् जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् उमा जानेन देहं विभो जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् उमा जानेन तेऽहं विभो जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् उमा जानेन तेऽहं विभो न ज्ञातं हि पितामहेन हरिणा तत्त्वेन तत्रूपिणा न ज्ञातं हि पितामहेन हरिणा तत्त्वेन तद्रूपिणा न ज्ञातं हि पितामहेन हरिणा तत्त्वेन तद्रूपिणा पूजा द्रव्य समृद्धयो विरचिताः पूजां कथं कुर्महे पक्षित्वं न च वाकिटित्वमपि न प्राप्तं मया दुर्लभम् जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् उमा जानेन तेऽहं विभो न ज्ञातं हि உமா ஜானே அதை பிரிக்க கூடாதுப்ப உமா ஜானே சேர்த்துக்கணும் ஓகே மேம் जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् उमा जानेन तेऽहं विभो ज्ञातं हि पितामहेन हरिणा तत्त्वेन तद्रूपिणा வெரி குட் Thank you, mummy. ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம் இவர்தான் ஆலகால விஷம் அப்படின்லாம் போன ஸ்லோகத்துல ஆரம்பிச்சிருக்காரு ஒரு தட்டுல நெய்வேத்தியத்துக்கு ஆலகால விஷம் எடுத்துட்டு போறது பூஜை பண்றதுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை புஷ்பம் 1000 சந்திரன் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆபரணம் நாகாபரணம் அதை எடுத்துட்டு போறது அப்புறம் ட்ரெஸ் ஒரு 10 யானையை கீழ்ச்சாதோட தோல் 10 புலியை கீழ்ச்சாதோட தோல் வேட்டையாடி இதெல்லாம் அலங்காரம் பண்ணறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுண்டு இருந்தாலும் எப்படி பூஜை பண்ண போறேன் நானு சரி இதெல்லாம் இருக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை என்னால முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்படியே இதெல்லாம் எனக்கு கிடைச்சு கொடுத்துட்டாலும் நான் எல்லாத்தையும் தட்டா எடுத்து நான் வந்தாலும் எப்படி பூஜை பண்ண போறேன் ஏன் அப்படி கேக்குறாரு ஆச்சாரியால் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா பூஜா திரவியங்கள்லாம் நான் எடுத்துன்னு வந்தா கூட எப்படி நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னா உன் தலைக்கு மேல பூ போடலாம்னா உன் தலை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உன் தலைக்கு பூ போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உன் தலை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே ஃபர்ஸ்ட் சரி உன் கழுத்துக்கு ஆபரணமாவது போட்டுடுவோம் அப்படின்னு பார்த்தா கழுத்து எங்க இருக்கும்னு எனக்கு தெரியல சரி உனக்கு ஒரு வஸ்திரமாவது கட்டுவோம் எங்கேயோ பிடிச்சி உனக்கு இடுப்பு இதுன்னு தெரிஞ்சுன்னு சுத்தி வந்து எப்படியாவது கட்டிவிடலான்னு பார்த்தா இடுப்பை தேடி தேடி பாக்குறேன் உன் இடுப்பு இருக்கிற இடமும் எனக்கு கிடைக்கலை ஒண்ணும் எனக்கு எதுவுமே இருக்கிற இடம் தெரியல அப்ப எனக்கு எதுவுமே தெரியலையேப்பா எல்லாமே ஜோதிர்லிங்கமா ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நீ இப்படி ஒசந்து நிக்கிறியே
உன் கண்ணு எதுன்னு எனக்கு தெரியல, உன் தலை எதுன்னு எனக்கு தெரியல, உன் இடுப்பு எதுன்னு எனக்கு தெரியல, உன் காலே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஒருவேளை அன்ன பட்சியால் பக்ஷித்வம் நச்சபாகிட்டித்வம் அபி நாத்வம் அபி நான் நச்சபா பக்ஷித்வம் ஒருவேளை நான் பக்ஷியாக என்ன பட்சியா அந்த பட்சியாக பிறப்பெடுத்திருந்தா உன் தலையை பார்க்க முடிஞ்சிருக்குமோ என்னமோ. சரி, அதுவும் இல்லை. நப்ராப்தம் மையா துர்லபம், அதுவும் கிடைக்கல. அதுக்கும் துர்லபம், எனக்கு அதுவும் கிடைக்காத போயிடுது. ஜானே மஸ்தகம் அங்கிரி பல்லவம். சரி, ஒன்னு பார்க்கலாம் அப்படின்னா உமாஜானே ந தேகம் விபோ. அச்சிச்சோ, சரி போ, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி உனக்கு ஒரு பன்றியா பிறப்படுத்திருந்தா ஒருவேளை உன் காலையாவது பார்த்திருக்கலாமோ. அதுக்கு பிரம்மா விஷ்ணுவுக்கே துர்லபமான அந்த செயல் எனக்கு எங்க கிடைக்க போகுது? ஏ உமாபதே, உன் காலோ தலையோ எதுவுமே எனக்கு தெரியல. நீ எல்லாம் அறிந்தவன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு உனக்கு தெரியும். நீயோ எல்லாம் அறிந்தவன் உமாபதே, நீயோ எல்லாம் அறிந்தவன். ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறதும் உனக்கு தெரியாதா? பிதாமகன், பிதாமகன்னா யாரு? பிரம்மா. பிரம்மாவும் ஹரியான நாராயணனும் கூட உன்னுடைய அடிமுடிய பார்க்க முடியலையே. அப்ப நான் மட்டும் எப்படி பார்க்க முடியும்? இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்த்தால், போன ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்த்தால், பரமேஸ்வரனுக்கு பூ வைக்கிறது, சாப்பாடு போடுறது, ட்ரெஸ் போடுறது, இதெல்லாமே இம்பாசிபிள் அப்படிங்கிறது தெரியுது. என்ன நீ தயார் பண்ணி வச்சிருந்தாலும் பரமேஸ்வரா, நான் என்னத்த தயார் பண்ணி வச்சிருந்தாலும் உன்னுடைய உண்மை ஸ்வரூபமே எதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு புலம்புறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்ரீலக்ஷ்மி அம்மா, நான் இவ்வளவு நேரம் பேசினேன், கேட்டுதா? கேட்டது மாமி. சரி சரி, ஓகே. पूजा द्रव्य समृद्धयो विरचिताः पूजां कथं कुर्महे पक्षे त्वं न च वाकिटित्वमपि न प्राप्तं मया दुर्लभं जाने मस्तकमङ्घ्रिपल्लवम् उमाजानेन तेऽहं विभो न ज्ञातं हि पितामहेन हरिणा तत्त्वेन तद्रूपिणा. वेरी गुड. प्रभा. पूजा द्रव्य समृद्धयो विरचिताः पूजां कथं कुर्महे पक्षित्वं न च वाकिटित्वमपि न प्राप्तं मया दुर्लभं जाने मस्तकमङ्घ्रिपल्लवमुमा जानेन देहं विभो न ज्ञातं हि पितामहेन हरिणा तत्त्वेन तद्रूपिणा. வெரி குட். ரமாசேகர், நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. அஷலம் கரலம் அசனம் கரளம் அசனம் கரளம் பணிகலாபக 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 வசனம் சர்மச்ச வசனம் சர்மச்ச வசனம் சர்மச்ச வாகனம் மகோக்ஷக வாகனம் மகோக்ஷः வாகனம் மகோக்ஷः மம தாஸ்யசி கிம் மம தாஸ்யசி கிம் மம தாஸ்யசி கிம் கிமஸ்தி சம்போ கிமஸ்தி சம்போ கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ தவ பாதாம்புஜ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி பக்திமேவ தேஹி பக்திமேவ தேஹி அசனம் கரலம்
பணிகலாபக அசனம் கரளம் பணிகலாபக அசனம் கரளம் பணிகலாபக வசனம் சர்ம ச வாஹனம் மகோக்ஷக வசனம் சர்ம ச வாகனம் மகோக்ஷக வசனம் சர்ம ச வாகனம் மகோக்ஷக. எப்படி மாமி இது ரெண்டாவது லைன்? வசனம் சர்ம ச வாஹனம் மகோக்ஷக வசனம் சர்ம ச வசனம் சர்ம ச வாகனம் மகோக்ஷக. மம தாஸ்யசி கிம் கிமஸ்தி சம்போ மம தாஸ்யசி கிம் கிமஸ்தி சம்போ மம தாஸ்யசி கிம் கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி. அச்சனம் கரளம் பணிகலாபக வசனம் சர்ம ச வாகனம் மகோக்ஷக மம தாஸ்யசி கிம் கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி. தேங்க்யூ மாமி. நமஸ்காரம். ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது நாம கேட்கணும் அப்படின்னு நினைச்சா அவ கிட்ட அது இருந்தா தான் கேட்க முடியும். நாம போய் கேட்கறது அவ கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ கொடுக்கணும் இருந்தாலே கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். இல்லைன்னா அவ கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவளால கொடுக்க முடியாது. அதை பத்தி தான் இதுல சொல்றாரு. அச்சனம் கரளம். அச்சனம்னா சாப்பாடு, கரளம்னா விஷம். ஏன் பரமேஸ்வரா, சாப்பாடுங்கிறதே உனக்கு விஷம். அதனால உங்ககிட்ட நான் சாப்பாடு கேட்க போறது இல்ல. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு அவரு. பூஜை பண்றதை விட்டுட்டு இப்ப இங்க வந்திருக்காரு, கேட்கறதுக்கு வந்துட்டாரு. இப்ப உனக்கு சாப்பாடுங்கிறது விஷம், ஆழகால விஷம். சோ அதனால நான் உங்ககிட்ட சாப்பாடு கேட்க போறது இல்ல. பணிகலாபக. சரி, உங்ககிட்ட ஆபரணமாவது கேட்கலான்னு பார்த்தா நீ போட்டு இருக்கிற ஆபரணமோ பாம்பு. உங்ககிட்ட பாம்பு தான் இருக்கு, எனக்கு வைர அடிகை பண்ணி கொடு அப்படின்னு நான் உன்னை கேட்டான்னா உன்னால கொடுக்க முடியுமா? உங்ககிட்ட இருக்கிறதே பாம்பு, நீ எங்க அந்த வைர அடிகைக்கு போக? உன்னால முடியாது. வச்சனம் சர்மச்ச. சரி, நல்ல வஸ்திரம் கேட்டா எனக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கொடு அப்படின்னா நீ என்ன கொடுக்க போறியா? உங்ககிட்ட இருக்கிறது என்ன? புலித்தோல், யானத்தோல். சோ அதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. வாகனம் மகோக்ஷக. எனக்கு நல்ல ஜெட்டு விமானம் வேணும், இல்ல ஒரு நல்ல கார் வேணும், BMW வேணும் அப்படின்லாம் நான் உங்ககிட்ட கேட்டா நீ உனக்கு இருக்கிற வாகனமே காளமாடு, அதுல நீ ஊந்து ஊந்து போறதுக்குள்ள அது மணிக்கணக்கா ஆயிடும். அப்படி இருக்கு. எனக்கு இந்த வேணும் அது வேணும், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இப்படி எல்லாம் அவர் பரமேஸ்வரர்கிட்ட சொல்லிட்டு நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீ இப்படி எல்லாம் போய் அவர்கிட்ட கேட்காதேங்கிறார் நம்மள திரும்பி. இவர் பரமேஸ்வரன் கிட்ட வினாய் பேசினார், உடனே திரும்பி நம்ம கிட்ட நீ போய் இப்படி எல்லாம் கேட்காதே, அவர் கொடுக்க கூடியது ஒண்ணு இருக்கு அதை கேளு. அவர்கிட்ட இல்லாததை போய் கேட்காத, அவர் கொடுக்க கூடியதுன்னு ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு, அத்தை போய் நீ கேளு. எனக்கு நல்ல சாப்பாடோ, எனக்கு நல்ல நகையோ, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸோ, எனக்கு நல்ல வாகனமோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடு. மமதாஸ்யதி கிம் கிம் அஸ்தி. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சம்போ, ஏ பரமேஸ்வரா, தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி. உன்னுடைய பாதார விந்தங்கள்ல இருக்கிற பக்தியை மட்டும் எனக்கு கொடு, அதை மட்டும் கொடுப்பா போறோம்னு பக்தியை கேட்கிறார். நாமளும் அதைத்தான் அவர்கிட்ட கேட்கணுங்கிறத நமக்கும் சொல்லி கொடுக்கிறார். பரமேஸ்வரனும் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவன் அனுகிரகம் பண்ணி அவன் அருள் இல்லைன்னா அது கூட நமக்கு கிடைக்காது. நாம எதை அடையணுமோ
அதை அடையும் வழியும் அவரே. எதையாவது நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு வழி காட்டுபவரும் அவரே, வழியும் அவரே, அடைக்கலமும் அவரே, அடையத்தக்கதும் பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறார் ஆச்சாரியார். இப்ப விஷத்தை உண்கிறாரே, அவர் உண்டாரே. இப்ப அச்சலம் கரலம், அச்சனம் கரலம் அப்படிங்கிறார். அது விஷம், ஆலகால விஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சாப்பாடு. அந்த விஷத்தை அவர் விண்டாரே, சாப்பிட்டாரே, அது எதுக்கு அப்படின்னா பக்தர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு. அந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுக்குறாலும் எல்லாம் கனகரையில் ஆயிண்டே வரா அப்படின்னு பயந்து தானே எடுத்துன்னு வரா. அவர் விழுங்குறவர். அதுல ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டது, பார்வதி கழுத்துல வந்து கையை வச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படியே நின்று விடுத்தது அப்படின்லாம் சொல்லப்பட்டது அப்படின்லாம் இருக்குல்ல. உள்ளுக்குள்ளேயும் அவருடைய வயிற்றுக்குள்ளேயும் லோகங்கள் இருக்கு. அத்தனை லோகங்கள்லயும் ஜீவராசிகள்ல இருந்துருக்கு. இங்க இருக்கிறதும் ஒன்னாக கூடாது, வெளியில இருக்கிறதும் ஒன்னாக கூடாதுன்னு அவரு அங்கேயே நிறுத்திண்டு விட்டார்னு ஒரு ஸ்டோரி சொல்லப்படுகிறது. சோ பக்தர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக. அப்போ சரி, அது ஓகே, காப்பாத்துறதுக்கு. அப்புறம் எதுக்கு நாகத்தை ஆபரணமா போட்டு இருக்கார் அப்படின்னா, இவர் போட்டு இருக்கும் பொழுது சிவனடியார்கள்னு இவர்கிட்ட சிஷ்யர்களாக எவ்வளவோ பேர் வரா இல்லையோ, சிவனடியார்கள்னு பக்த கோடிகளா வராளோ இல்லையோ, அவர்களுடைய பயத்தை போக்குவதற்காக அதை ஆபரணமா போட்டுட்டார். சரி, ஓகே. இப்ப தோல் ஆடையெல்லாம் போட்டுட்டாரே, எதுக்கு? ட்ரெஸ் அப்படின்னா ஏன் ஒரு பட்டு வேஷ்டி கட்டிக்கூடாதா? வசனம் சர்மச்ச அப்படின்னு படிச்சோமோ இல்லையோ. அப்ப ட்ரெஸ் போட்டுக்கிறச்சு ஏன் இவர் யானத்தோலையும் புலித்தோலையும் போட்டுட்டார் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று வரக்கூடாது என்பதை காண்பிப்பதற்காக, அட்டாச்மெண்டே இருக்கக்கூடாது அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த மாதிரி இருந்தார். வாகனம் மகோக்ஷக. அப்ப ரிஷப வாகனம்ங்கிறது என்ன அப்படின்னா, ரிஷப வாகனம் அப்படின்னா அது மெதுவா போறது, காளமாடு மெதுவா போறது இப்படின்லாம் கிண்டலாவும் நம்ம ஒரு ஜோக்காவும் அதையே வந்து அதுலயே சில தத்துவத்தோடையும் நம்ம பார்த்துட்டே வந்த இடத்துல இங்க ரிஷப வாகனம்ங்கிறது என்னன்னா தர்ம தேவதை அப்படிங்கிறார். அது தர்மத்தின்படி சத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனால அந்த வாகனம் அவருக்கு மிக உயர்ந்தது. அப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு இதை கொடு அதை கொடுலாம் கேட்க தோணல. என்கிட்ட உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லை, ஆனா நான் என்னையே கொடுத்துடுறேன் உனக்கு. ஆனா உங்ககிட்ட எனக்கு கொடுக்கறதுக்கு இருக்கு. அப்படி நான் என்னையே கொடுத்து உங்ககிட்ட நான் வரணும்னா உங்ககிட்ட எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு, அதுதான் பக்தி. நான் உன் திருவடியை புடிச்சுக்கிறேன், உன் திருவடியில இருக்கிற பக்தியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். ஜெயந்தி மோகன் சொல்றாங்க. அச்சனம் கரளம் பணிகலாபக வசனம் சர்மச்ச வாகனம் மகோக்ஷக மம தாஸ்யசி கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேகி. குட், தேங்க் யூ. கங்கா வடிவேல் சொல்றீங்க மாமி. அச்சனம் கரலம் பாணிகலாபக வசனம் சர்மச்ச வாகனம் மகோக்ஷக மம தாஸ்யசி கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேகி. குட். உலகாம்பாள் சொல்ற மாமி. அச்சனம் கரளம் பணி கலாபக வச்சனம் சர்மச்ச வாகனம் மகோக்ஷக மம தாஸ்யசி கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேகி. இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். Thank you, ma'am.